Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு ப்ரோ. ரொம்ப நாளாவே ஒரு மாதிரி பதட்டமான ஒரு மாதிரியான செய்திகளாவே இருந்தது இல்ல? ஆமா, இன்னைக்கு அந்த நியூஸ் எல்லாம் வரும்போது நீ தான் லீவ்ல இருந்தியா? அப்ப நீயே பதட்டப்படுற? இல்ல, இருந்தாலும் அங்க இருந்து பதட்டமா தான் இருந்தேன். சரி, இப்பதான் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான செய்தி வந்திருக்கு. அதோட இன்னைக்கு ஷோ ஆரம்பிச்சிருவோம். ஓகே, என்ன அப்படின்னா, தங்கமகன் நீரஜ் சோப்ரா அவரோட சாதனைகள் ஒலிம்பிக்ல நம்ம பார்த்திருப்போம். இப்ப தோஹா, கத்தார் தலைநகர் தோஹால வந்து டைமண்ட் லீக் அந்த போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. இது என்னன்னா தடகள வீரர்களுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய போட்டி தான் இது. ஓகே, அங்க வந்து ஈட்டி எறிதல்ல அவரோட கனவு, நீரஜ் சோப்ராவோட கனவு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு, அந்த 90 மீட்டர் அப்படிங்கிறத தொடரும் அப்படின்ட்டு. அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. 90.23 மீட்டர்ஸ் தூரம் வந்து அந்த ஈட்டிய வீசி எறிஞ்சிருக்காரு நீரஜ் சோப்ரா. கண்டிப்பா மிகப்பெரிய சாதனை. ஆல்ரெடி ஒலிம்பிக்ல அவர் தங்கம் வாங்கியிருக்காரு. இவ்வளவு தூரம் 90 மீட்டர்லாம் அவர் வீசிட்டாருன்னா அன்டிஸ்பியூட்டபிள் வெற்றி அவருக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாதனை தான் அவர் பண்ணியிருக்கிறது. கண்டிப்பா. இதுல வந்து என்னன்னா, அந்த போட்டியில ஜூலியன் வெபர்ங்கிற ஜெர்மனியை சேர்ந்த வீரர் இவருக்கு அடுத்து போட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 91.06 மீட்டர்ஸ் போட்டு அவர் முதல் இடத்தை பிடிச்சுக்கிட்டாரு. இரண்டாவது இடம் நீரஜ் சோப்ராவுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இருந்தாலும் இது மிகப்பெரிய சாதனை தான் அவர் பண்ணியிருக்காரு. இப்ப அதுவும் இந்தியால இருந்து ஒருத்தர் தடகளத்துல இவ்வளவு தூரம் சாதிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய முன்னுதாரணமாக நமக்கு அமையும். ஆமா, அதுக்குதான் பிரதமர் மோடியும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஆமா, இது வந்து அவருடைய விடாமுயற்சிக்கும் டிசிப்ளினுக்கும் கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறத வந்து பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரும் ஒரு பாராட்டை போட்டிருக்காரு. யாருக்கு அப்படின்னா செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா அவருக்கு வந்து ஒரு வாழ்த்தை போட்டிருக்காரு. என்னன்னா, ரொமேனியாவில் நடந்துட்டு இருக்கிற சூப்பர் பீட் அப்படின்னு சொல்லப்போற ஒரு செஸ் போட்டியில வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து செஸ்லயும் தமிழ்நாடு ஒரு பெரிய லெவல்ல சாதனை படைச்சிட்டு தான் இருக்கு. ஆமா, அதே மாதிரி சூப்பர் பெட் 2026ல யார் ஜெயிக்க போறா, அரசியல்ல சொல்றேன், அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்கு, அதை பத்தின செய்திகளும் இருக்கு. அடுத்த செய்தி சூப்பர் பெட் 2026 இருந்தாலும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யாரை நோக்கி ஈட்டி எறிகிறது அப்படிங்கிறதும் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஈட்டியா ஈடியா அடுத்த செய்தியில பார்ப்போம். ஈடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஆபரேஷன் சிந்தூர் அந்த விஷயத்த பத்தி பார்க்கலாம். என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர் வந்து நடந்துச்சுல்ல, அதை பத்தி அது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லி பல நாடுகளோட ஆதரவை கோர்றதுக்காக ஒரு குழுவை உருவாக்கியிருக்காங்க மத்திய அரசு. எம்பிக்கள் கொண்ட இந்த குழு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பல நாடுகளுக்கும் போய் பயங்கரவாதத்துக்கு எதிராக நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் விளக்குவாங்க அப்படின்னு மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. 7 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுல வந்து காங்கிரஸ்ல இருந்து 4 பேர் கேட்டிருந்தாங்கன்னா 4 எம்பிஸோட பேரை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க காங்கிரஸ் தலைமை. ஆனா அந்த 4 பேரையும் விட்டுட்டு சசி தரூரை வந்து மத்திய அரசு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா, ஏன்னா இது ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது சசி தரூர் பேசும்போது ஃபுல்லா வந்து அவர் ஏதோ ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆனாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அவரை வந்து போய் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அதே மாதிரி ரவிசங்கர் பிரசாத் பிஜேபியில இருந்து அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல திமுக எம்பி கனிமொழி வந்து போறாங்க. அதே மாதிரி சிவசேனால இருந்து ஏக்நாத் ஷிண்டேவோட மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டே அவர் போறாரு. சுப்ரியா சூலே தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாரோட அணில இருந்து அவங்க போறாங்க. இப்படி 7 எம்பிக்கள் வெளிநாடுகளுக்கு போறாங்க. தொடர்ந்து இந்தியா இந்த விவகாரத்துல ஒன்னா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இன்னொரு பக்கம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. IMF வந்து பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்குறாங்க, அந்த கடனை பாகிஸ்தான் பயங்கரவாத செயல்களுக்கு தான் பயன்படுத்த போகுது, அவங்களை ட்ரெயின் பண்றதுக்கு அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்கள வளர்க்கறதுக்காக செய்ய போகுது, அதை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு சர்வதேச அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத ராஜ்நாத் சிங் வலியுறுத்தி இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பிரதமர் மோடியோட அந்த பொலிட்டிக்கல் வில், அரசியல் நிலைப்பாட்டையும் அவரோட அரசியல் தெளிவையும் வந்து காட்டுறதுக்கான ஒரு அடையாளம் தான் இது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஆமா, இந்த ஆபரேஷன் சிந்தூர், பாகிஸ்தானோட இந்த பிரச்சனை இதெல்லாம் தொடர்ந்து இந்தியாவுக்கான டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அதிகரிக்கிறதுக்கான அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 50,000 கோடி கூடுதலாக டிஃபென்ஸ் பட்ஜெட்ல சேர்க்கறதுக்காக இந்திய அரசு யோசிச்சுட்டு இருக்கிறத சொல்றாங்க. அப்படி சேர்த்தாங்கன்னா 7 லட்சம் கோடியை தாண்டுமா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் மட்டும்.
ஓகே. இன்னொரு பக்கம் இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருந்தாங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர் இதை ஒட்டி. அதுக்காக வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்களோட தாலிபான் அரசோட வெளியுறவுத்துறை அமைச்சர் மௌலவி அமீர் கானுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி நன்றி சொல்லியிருக்காரு, நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவிச்சதுக்கும். அதே நேரத்தில் பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் மேலாம் தாக்குதல் நடத்தியிருக்கு இந்தியா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து பொய் அப்படின்னு தாலிபான் அரசு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இந்த இது வந்து 2021 தாலிபான் அரசு வந்தது. அதுக்கப்புறம் முதல் முறையா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, 2 வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் உயர்மட்டத்துல பேசிக்கிறது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர் வந்து ஒரு நிகழ்வுல பேசும்போது சில விஷயங்களை ஒத்துக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, நைட்டு 2:30 மணிக்கு வந்து எனக்கு கால் வந்துச்சு ஆர்மி ஜெனரல் கிட்ட இருந்து, என்னை எழுப்புனாங்க, இந்த மாதிரி இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதுவும் பாகிஸ்தானோட ராணுவ தளங்கள் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி மறுத்துட்டு இருந்தாங்க அவங்களோட ஆட்கள், இப்ப அவரே வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இந்த ஆபரேஷன் சிந்தூரின் போது அதிகமாக இந்த ராணுவ படைகள் தாக்கிட்டதை விட ஃபேக் நியூஸ் மூலமாக நடந்த தாக்குதல் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சிலதான் வந்து பாகிஸ்தான்ல இருந்து கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம தெளிவா கவனிக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கையை மத்திய அரசாங்கமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஃபேக் நியூஸஸ் நிறைய இருந்துச்சு. இந்தியா கூட்டணிக்கு பிரகாசமான எதிர்காலம் இல்லை. இதே வேலையா போச்சு பிஜேபிக்கு, இன்னும் அதே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிஜேபிக்கு வேலை வைக்கல, காங்கிரசினுடைய முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அவர் தான் சொல்லியிருக்காரு. ஓ, அவரே சொல்லிட்டாரா? ஆமா, நீ ஏன் சசி தரூர் சொல்லுவார் நினைச்சியா? அதான் அவருக்கே டப்பு கொடுப்பாரு போல இவரு. ப. சிதம்பரம் ஏதோ சொல்லியிருக்காரு. ஆமா, என்னன்னா கூட்டணி சேர்ந்து இருந்தா நல்லதுதான், ஆனா சேர்ந்து இல்ல, ரொம்ப வீக்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, பாஜகவை பாருங்க, அதோடைய ஸ்ட்ரக்சரை பாருங்க, அவ்வளவு வலிமையா இருக்கு. அதெல்லாம் நீங்க அடிச்சு உடைக்கணும்னா உங்களுக்கு இன்னும் பலம் தேவைப்படுது. கூட்டணி வந்து இப்பயும் கூட கெட்டு போகல, உடனடியாக நம்ம திரும்பி எல்லாத்தையும் சரி பண்ணி இந்தியா கூட்டணி பழைய நிலைமை கொண்டு வந்தா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ப. சிதம்பரம் முடிச்சிருக்காரு. ஓகே, ஆனா உண்மையை வெளியே சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க இந்தியா கூட்டணிங்கிறத பார்ப்போம். யாரும் சீனியர் தலைவர்கள் முடிவெடுங்கப்பா அப்படின்னா இவரும் தானே சீனியர் தலைவர், யாரு முடிவெடுப்பாங்கன்னு காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. கார்கேக்கு சொல்றாரா என்னன்னு தெரியல. ஆனா ஆளாளுக்கு அவங்களே கேட்டுக்கிறாங்க, இந்தியா கூட்டணி இருக்கா அப்படின்னு அந்த தலைவர்களுக்குள்ளே கேட்டுக்கிறாங்க. அந்த நிலைமையில தான் இருக்கு. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இடிக்கு இப்போ வருவோம். இடி வந்து குஜராத் சமாச்சார் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, டெய்லி நியூஸ் பேப்பர் அங்க குஜராத்ல வந்துட்டு இருக்கு. சரி, அதோட கோ ஓனர் பாகுபலி ஷா அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பினான்சியல் ஃப்ராட் வந்து கேஸ் இருக்கு அவர் மேல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே தவிர வெளிப்படையா என்னன்னு சொல்லல. சரி, அந்த பத்திரிகையோட மேனேஜிங் எடிட்டர் ஸ்ரேயான் ஷா அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து பழிவாங்கல் நடவடிக்கை, நாங்க வந்து உண்மையை வெளியே சொல்றதுக்காக எங்களை குறி வைக்கிறாங்க அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு. இதுக்கிடையில வந்து ராஜ்தீப் சர்தேசாய் மூத்த பத்திரிகையாளர் அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரேயான் ஷா உண்மைகளை அரசுக்கு எதிராக நிறைய எழுதிட்டு இருந்தாரு, அதுக்காக திட்டமிட்டே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சிகள் பக்கம் இருந்து அமலாக்கத்துறை பத்திரிகைகளை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, இங்கேயும் வந்து குறி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலையும். அதெல்லாம் பாத்தியா செய்தியெல்லாம்? ஆமா ஆமா, ஏடிஎம்கே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை, டிஎம்கே. ஆமா, அந்த இடி அது என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். இப்ப தமிழ்நாட்டுல டாஸ்மாக் தொடர்பான ரெய்டு நடந்துச்சு, இடி நடத்தினாங்க. அது தொடர்பாக உயர்நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாங்க. இல்ல, எங்களை வந்து துன்புறுத்தி, இங்க அரசு ஊழியர்கள்லாம் துன்புறுத்தி இவங்க வந்து ரெய்டு நடத்தினாங்க, விசாரணை பண்ணாங்க, இந்த விசாரணைக்கு நீங்க தடை விதிக்கணும்ட்டு. ஆனா நீதிமன்றம் அதனால குற்றம் நடந்ததுக்கான முகாந்திரம் இருக்குன்னு இடி சொல்றாங்க, அதனால நாங்க விசாரணைக்கு தடை விதிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே சோ அந்த ரெய்டு நேற்று நடந்துட்டு இருக்கும்போது டாஸ்மாகினுடைய எம்டி விசாகனை வந்து அமலாக்கத்துறை நுங்கம்பாக்கத்துல இருக்கிற அவங்களுடைய அலுவலகத்துக்கு கொண்டு போய் விசாரிச்சாங்க. சோ அங்க என்னன்னா, அவரை அப்ரூவர் ஆக்குறதுக்கான முயற்சியில இடி இறங்கி இருக்கிறதாக சொல்றாங்க. அவர் அப்ரூவர் ஆயிட்டாருன்னா பல தலைகள் இதுல சிக்கும் அப்படிங்கிற தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா டாஸ்மாகோட எம்டி வீட்டுக்கே நேரடியா போனது அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்வலை தான் ஒரு அரசியல் வட்டாரத்துல, அரசாங்க வட்டாரத்துல ஏற்படுத்தி இருக்கு. அவரை கூட்டிட்டு வேற போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அவர் வீட்டுக்கு பக்கத்துல வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜை ஸ்கிரீன்ஷாட்ஸா எடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கிழிச்சு வெளியே கிடந்தது, அதை நாங்க பிடிச்சிருக்கோம்னு அமலாக்கத்துறை தரப்புல சொல்றாங்க. பட் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வெளியே போட்டது பக்கத்திலேயே கிழிச்சு போட்டது, இதெல்லாம் வந்து தெரியல, என்னங்கிறது விசாரிச்சாதான் தெரியும். அது யாரு போட்டாங்கன்றதுதான் முக்கியமான கேள்வி. ஏன்னா அமலாக்கத்துறை கிட்ட அவங்க கிட்ட இந்த பறிமுதல் பண்ண போன்லாம் இருக்கு, அவங்க போட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதாவது கணிச்சு பார்த்தோம்னா. இன்னொரு பக்கம் அந்த சாட்ல வந்து
இவர் விசாகன் முதலமைச்சருக்கு பூங்கொத்து கொடுக்குற மாதிரி போட்டோஸும் இருக்கு, துணை முதலமைச்சரோட இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அவர் சைட்ல இருந்து இது போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இருக்கு. இருந்தாலும் வந்து யாரு கிழிச்சு போட்டாலும் நாங்க போடுவோம் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே ஐடி விங்ல இருந்து ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இவர் விசாகன் வந்து ரதீஷ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இந்த ரதீஷ் யாரு அப்படின்னா, துணை முதல்வரோட நெருங்கிய வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நண்பர். அவருக்கு எப்படி இவ்வளவு ஒரு பவர் சென்டர் வந்தது, அவர் வந்து எம்டி, அதாவது டாஸ்மாக் எம்டிக்கே அவர் ஆர்டர் போடுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா, துணை முதலமைச்சருக்கு இணை முதல்வரா இருக்காரா அவரு, இப்படின்னா நிறைய கேள்விகளை போட்டு இந்த ஸ்கெட்ச் வந்து உதயநிதிக்கான ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ டாஸ்மாக் ரைடெல்லாம் வந்து செந்தில் பாலாஜியை தாண்டி உதயநிதியை நோக்கி வருங்கிறது அதிமுகவோட கணிப்பா இருக்கு. ஆமா, அதே மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நேத்து ரைட் நடத்தினதுல இன்னொரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தா ஆகாஷ் பாஸ்கரன். இவர் தான் இந்த டான் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. அவருடைய வீட்லயும் சோதனை நடந்திருக்கு. அவர் ஏற்கனவே நிதியமைச்சரோட இருந்த ஒரு வீடியோவை பகிர்ந்து, நிதியமைச்சருக்கு நிதி பத்தலன்னா அவர்கிட்டயே நிதி கேட்பாரு போல இருக்கு, எல்லாம் சேர்ந்து ஒன்னா வந்து இந்த மாதிரியான முறைகேடுகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. ஸோ இந்த ரைடெல்லாம் முடிஞ்சு அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை கொடுத்தாதான் இது என்ன பின்புலம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இதுக்கிடையில அமலாக்கத்துறை எங்க பக்கம்லாம் ரைடு பண்ணா லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க பக்கம் வருங்கிற மாதிரி ஒரு இதுல ஏடிஎம்கே பக்கம் போயிருக்கு. முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் 2016 இருந்து 21 வரையும் இந்து அறநிலைத்துறை அமைச்சரா இருந்தாரு. அவர் 8 கோடி அதிகமா வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டாருன்னு இப்போ வழக்கு பதிவு பண்ணி அவர் வீட்டுல ரைடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க அவர் வீட்டுக்கு வெளியே அதிமுக காரங்களாம் ஒண்ணு கூடிட்டாங்க. இது பழிவாங்கல் நடவடிக்கை திமுகவோடது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அதே மாதிரி உசிலம்பட்டியினுடைய முன்னாள் அதிமுக எம்எல்ஏ நீதிபதி, அவன் பேரை வச்சுட்டு அவர் போற நெருக்கடி இருக்கு. நீதிபதிக்கு தீர்ப்பு எழுதிக்கிட்டு இருக்காங்களா லஞ்ச ஒழிப்புத்துறை? அவருடைய வீட்லயும் வந்து இன்னைக்கு சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அதிமுக தரப்புல ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா பார்க்கப்படுது. எதுக்கு பழிவாங்க நடவடிக்கை? நேற்று அமலாக்கத்துறை சோதனை நாங்க இங்க லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக சொல்றாங்க. ஓகே, எங்க கிட்டயும் சீப்பு இருக்குன்னு ரைடு போயிருக்காங்க போல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஸ்டாலின் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்னன்னா, ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த சட்டத்தின்படி 25% இடங்களை தனியார் பள்ளிகள்ல ஏழை எளிய மாணவர்களும் கொடுக்கணும் அப்படிங்கிறது சட்டம். அந்த சட்டத்தின்படி சேர்ந்த மாணவர்களுக்கான அந்த ஃபீஸை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். ஆனா அந்த ஃபீஸை தமிழ்நாடு அரசு கடந்த 2 ஆண்டுகளாக சரியா கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டுக்கான ஆர்டிக்கான அந்த சேர்க்கை அப்படிங்கிறது, அந்த விண்ணப்பம் தொடங்குறது அப்படிங்கிறது இந்நேரம் நடந்திருக்கணும். ஆனா அது நடக்கல. உயர்நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு, ஏன் இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் வந்து சும்மா ரீல்ஸுக்காக, போட்டோ ஷூட்டுக்காக தான் வந்து இவர் ஆட்சியில இருக்காரே தவிர மற்றபடி செயல்ல எதுவும் காட்ட மாட்டாரு. உடனடியாக கல்வி சார்ந்த அந்த விஷயங்களை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலை பண்ணியிருக்காரு. ஆமா, இது முக்கியமான விஷயம்தான். ஏன்னா வந்து கல்வின்னு தான் எங்க போனாலும் முதல்வர் பேசிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏழை எளிய மாணவர்களோட அந்த கல்விக்கான நிதி ஒதுக்கலைங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இதை உடனடியாக தமிழ்நாடு அரசு பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக மாவட்ட செயலாளர்களை வாங்க கிளம்பி எம்ஜிஆர் மாளிகைக்கு அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி. மே 29, 30 2 நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணி கட்சியை வந்து ஆட்சிக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க கிட்ட நான் சொல்றது மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு ஏதாவது சேர்த்திருக்காரா? சேர்க்கல. நீங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாலும் போடுவாரு. ஏன்னா அவங்க எல்லாம் பிஜேபியோட கூட்டணி வச்சதுல கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்காங்க. ஆமா, போனது எடப்பாடி பேசின எதுக்குமே யாருமே கைதட்டலையா, சரி அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்கு. அதனால இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்துக்கிட்ட 14 கேள்விகள் கேட்டு இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எதுக்குன்னா, ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றின பல மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காம அது மேல உட்கார்ந்துருந்தாரு. சோ அதெல்லாம் நீங்க அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, ஏஞ்சி ஓடுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அவங்களே ஒரு முடிவெடுத்து தீர்ப்பை அறிவிச்சாங்க. அந்த 10 மசோதாக்களும் ஒப்புதல் கொடுக்கப்பட்டதாக கருதப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதோட சேர்ந்து அந்த டைம் லைனையும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நீங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு எத்தனை நாள் வேணா உட்காந்துக்கிட்டு இருக்க கூடாது, 90 நாள் அதிகபட்சம் அப்படிங்கிற அந்த டைமுக்குள்ள நீங்க முடிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஆளுநருக்கு மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு விதிச்சிருந்தாங்க. ஆமா, ஆனா என்ன சிக்கல்னா, அரசியலமைப்பு சட்டத்துல as soon as possible தான் இருக்கு. 90 நாள் அப்படிங்கிற டைம் எங்கேயுமே இல்லை. அது எப்படி நீதிமன்றம் 90 நாள் டைம் ஃப்ரேமை நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உட்பட அந்த கேள்விகளை எல்லாம் உச்ச நீதிமன்றத்துல கேட்டிருந்தாங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஸோ இப்போ என்னன்னா, இதுல வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கருத்து என்னன்னா,
நாங்க இதை எல்லா மாநில முதலமைச்சர்களோட, குறிப்பா பாஜக அல்லாத கட்சிகள் ஆட்சி செய்யற மாநில முதல்வர்களோட பேசி இதுல சட்ட ரீதியாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்க முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இதுக்கு வந்து மேனாள் நீதிபதி சந்துரு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இது மாதிரி கடந்த காலங்களையும் நடந்திருக்கு. உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இந்த மாதிரி சில விளக்கங்கள் கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் தரப்புல. அது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அரசியலமைப்பு ஆர்டிகல் 143ல 1வது பிரிவின் கீழே இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். அதே பிரிவின் கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு வந்து தன்னோட கருத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை உச்சநீதிமன்றத்துக்கு. இந்த பதில் கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லைங்கிற மாதிரி அதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சந்துரு. ஸோ உச்சநீதிமன்றம் ஏதாவது பதில் கருத்து சொல்றாங்களா, இல்ல அந்த அதிகாரத்தை வச்சுட்டு சொல்லாமையும் விடலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அதனால வந்து இந்த தீர்ப்பினுடைய மகிமையே என்னன்னு தெரியல. ஆளுநர் RN ரவி 4 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஆமா, இப்ப மார்ச்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் நடந்துச்சுல சட்டமன்ற கூட்டத்தொடர். ஆமா, ஆனா 18 மசோதா 18 பண்ணாங்க. அதுல 4 வந்து முதல் கட்டமா அனுப்பிட்டாரு. சரி, மீதி 14 எப்ப அனுப்புறாருன்னு தெரியல. 90 நாள் இருக்குல்ல, பாத்துக்கோ அப்படின்னு வெயிட் பண்றாரு போல. ஆமா, சரி பாப்போம். உங்களுக்கு தேசப்பற்று இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் ஐனார் நாகேந்திரன். ஓகே, பாகிஸ்தானுக்கு போயிடுங்க அப்படிங்கிறது நம்ம வடநாடுகள் தான் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய சொல்லுவாங்கன்ட்டு. இங்க வந்துருச்சு, இப்ப அதுவும் கொண்டு வந்துட்டாரு. அதுதான் புதுசா கொண்டு வர மாதிரி சொல்றாரு. ரொம்ப வருஷமா அதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. என்னன்னா, ட்விட்டர்ல நிறைய பேர் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தமிழர்கள் கமெண்ட் போடுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு கோபமா வருது. அவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கே போயிடட்டும் அப்படிங்கிறாரு. என்னன்னா, தெலுங்கானால இருக்கிற காங்கிரஸ் முதலமைச்சரே வந்து ராணுவ வீரர்களுக்காக மத்திய அரசுக்காக குரல் கொடுக்கிறாரு, பேரணில நடத்துறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒண்ணுமே பேச மாட்டாரு. பேரணி நடத்தினாரு, அவரும் ராணுவ வீரர்களை பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு. இன்னும் நிறைய பேசணும்னு எதிர்பார்க்கிறாரு போல இருக்கு. பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்லாம் ஏதாவது சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரா என்னன்னு தெரியல. அதே மாதிரி அண்ணாமலையும் அந்த கூட்டத்துல வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான் மக்களை பார்த்துட்டு சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முறை வந்து பாகிஸ்தானை விட்டுட்டாரு பிரதமர் மோடி. ஆனா தொடர்ச்சியா அதை விட மாட்டாரு. அவங்க வந்து பயங்கரவாதத்துக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு அண்ணாமலை. ஆமா, அதே மாதிரி ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக ஓட முடியாது, பாய முடியாதுன்னு பிரதமர் மோடி சொன்னாரு. அது மாதிரிதான் நாங்க தண்ணி நிறுத்தி வச்சிட்டோம் அங்க பாகிஸ்தான் போறதுக்கான தண்ணி நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இத வச்சு ஒரு டாக்டர் போட்டிருக்காரு ஒரு ஸ்டேட்டஸ், ப்ரொமோஷன் பண்ணிருக்காரு அவரோட கிளினிக். ஆமா, என்னன்னா ரத்தமும் தண்ணீரும் ஒன்னா பாய முடியாது, அதனால நீங்க வந்து உங்க கிட்னியை வந்து தெளிவா வந்து பாத்துக்கங்க, முன்னாடியே சிகிச்சை எல்லாம் தேவையானதை எடுத்துக்கங்க அப்படிங்கிருக்காரு. ஓகே, கிட்னி வரையும் வந்திருக்காங்க இதை வச்சு. அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருந்தோம், விகடன் வந்து லாபம்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றது அப்படிங்கிற கன்சல்டிங்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம், எப்படி நம்மளுடைய முதலீடுகளை அதிகரிக்கலாம், செல்வத்தை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற வழிகாட்டியெல்லாம் வந்து அதில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, அதுலதான் வந்து இன்னொரு முன்னெடுப்பையும் எடுத்திருக்காங்க. கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போவாங்க, இருந்தாலும் ஃபியூச்சர் எப்படி பிளான் பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய இருக்கும். அதை கிளியர் பண்றதுக்காகவே நாளைக்கு ஒரு வெபினார் நடக்குது. ஆமா, மே 18ஆம் தேதி காலை 11 மணிக்கு அந்த வெபினார் நடக்குது. ஃப்ரீ தான், ஆனாலும் 150 பேருக்கு தான் வந்து அதுல இடம் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான இடத்தை உறுதி செய்து கொள்ளலாம். அதுக்கான லிங்க் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. அதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நாளைக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கங்க. இட்டாலி பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவங்க. ஏன்னா மெலோடி அப்படின்லாம் ஹேஷ்டேக்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களே மோடியும் நண்பர் அவங்க 2 பேரும். ஸோ இப்போ வந்து என்ன நடந்திருக்கு மெலோனி அப்படின்னா, அல்பேனியாவுக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து யூரோப்பியன் யூனியன் சம்மிட் வந்து நடந்துட்டு இருக்கு. பல ஐரோப்பிய நாட்டு தலைவர்களும் வந்திருக்காங்க. ஸோ அல்பேனியாவோட பிரதமர் எடி ராமா அவர் வந்து அவங்களை எப்படி வரவேற்றிருக்காருன்னா, அந்த வீடியோ பயங்கர வைரல். முட்டிக்கால் போட்டு வணக்கம் சொல்லி வரவேற்றிருக்காரு. கொடையெல்லாம் தூக்கி போட்டு முட்டிக்கால் போட்டு வரவேற்றிருக்காரு. அவங்களும் வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த வரவேற்பை. அந்த ஊர் வழக்கமே இப்படிதானா? இல்ல, அவங்கள மட்டும்தான் அப்படி வரவேற்றாரு. ஸோ வந்து இது இந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு. மேபி என் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நானா கூட இருக்கலாம். மேபிலாம் இல்ல, நீ தான் காரணம். ஐயோ, என்கிட்டயே நான் மாட்டிக்கிட்டேன்னு. AI can't take my job. What do you do? I am jobless. என்கிட்ட தான் வேலையே இல்லையே, எப்படி AI எடுத்துக்க முடியும்ன்றாங்க. யாருக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறோம் OPS. வெளியே சென்றால் எதற்கும் வாய்ப்பு இல்லை என்பதை உணர்கிறார் வீரன். புத்தகங்கள் படிக்க நிறைய நேரம் கிடைக்கிறது,
அண்ணாமலை சொல்றாரு. மறுபடியும் முதல்ல இருந்தான்னு மக்கள் சொல்றாங்களாம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாரு கொடுக்குறோம்? விருது வந்து 2 பேரும் மாறி மாறி ரைட்ல நீங்க தான் மாட்ட போறீங்க, நாங்க தான் மாட்ட போறீங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎம்கே வீட்டுக்கு போனா டிஎம்கே வீட்டுக்கு கதவை அமலாக்கத்துறை தட்டியிருக்காங்க. ஆமா, மாறி மாறி ஈட்டி எறிஞ்சுக்கிறாங்க. ஆமா, டிஎம்கே வீட்டு கதவுனா டிஎம்கேக்கு நெருக்கமானவங்க வீட்டு கதவுலாம் தட்டிட்டு இருக்காங்களாமா. ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. எங்க கையிலயும் சீப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, மக்கள் பி கேர்ஃபுல் 2 பேர்கிட்டையும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அரசியல் களம். ஆமா, சரி, ஓகே. 2 முதல்வருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் இந்த விருதை கொடுத்துட்டு நம்ம கிளம்புவோம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.